நேற்றைய தினம் தொடர்ந்து பேசலாம் குணசேகரன். நம்முடன் தலைமைச் செயலர் திரு கார்த்திகேயன் நிகரார். கார்த்திகேயன், இப்ப இந்த நீக்கத்தை எப்படி பார்க்கலாம்? 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 72ல இருந்து கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து கட்சியில் இருந்தவர், எப்படி பார்க்கலாம்? உங்களுடைய பார்வை. இது அந்த தேவர் ஜெயந்தி என்று அவர்கள் 3 பேரும் என்று இணைந்து பயணித்த போதே இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். அவர் நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு என்பது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு விடப்பட்ட சவாலாக தான் அப்பவே பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் கட்சியின் சார்பாக அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் சரி, இல்லை கட்சியினோடு சம்பந்தம் இல்லாதவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிக்கையாக அவர் கொடுக்கவில்லை என்றாலும் அது குறித்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. ஸோ இது நேரடியாக தன்னுடைய தலைமை பொதுச் செயலாளருடைய தனக்கு ஒரு தலைமைக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகத்தான் திரு எடப்பாடி கருதி இருப்பார் என்று அப்பொழுதே நாம் பேசணும். அதே போலத்தான் இன்று எதிர்பார்த்தவாறே இவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது அவர் மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா நம்ம முன்பே ஒரு 6 இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோடு கூடயே இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் கூட அவரை சந்தித்து கட்சியை மீண்டும் ஒன்றிணைய வேண்டும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பிரிந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அதை மறுத்துவிட்டார். அது இன்று வரை அது சம்பந்தமாக வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட அந்த கூடியிருப்பவர்களுக்கும் சேர்த்து விடப்பட்ட செய்தி தான். ஏன்னா பரவலாக என்ன ஓட்டம், அதிமுகவை பொறுத்தவரை கட்சி வலுப்பட வேண்டும், பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும். தென் மாவட்டங்களில் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாநிலம் தலைமை அளவில் பெரிய அளவிற்கு செல்வாக்கு இல்லை. தென் மாவட்டங்களில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அதற்கு கட்சி இணைய வேண்டும் என்பது ஒரு பரவலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது சம்பந்தமாக யாரெல்லாம் முறையீடோ இல்லை அது சம்பந்தமான எண்ண ஓட்டத்தை கொண்டவர்கள் எல்லோருக்கும் சேர்த்தே விடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி தான். செங்கோட்டையன் போல கட்சி இணைய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கும் இதே கதிதான் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூடவே இதை சேர்த்து தான் விடுகிறார். நீங்கள் கேட்ட கேள்வி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அவரே நீக்கிட்டாங்க அப்படின்னா, தன்னை முதலமைச்சராக ஆக்கிய சசிகலா அம்மையார் அவர்களையும் சரி, அந்த கட்சி அந்த கூவத்தூரில் தன்னை தேர்ந்தெடுத்த சசிகலா அவர்கள் எப்படி ட்ரீட் பண்றாருன்னு நமக்கு தெரியும். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை தன்மைப்படுத்தி விட்டார். அவருடைய தலைமைக்கும் சரி, கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு எந்த ஒரு சவாலோ ஒரு சிறிய அச்சுறுத்தலோ வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். அவர் பொதுவாக திரு அம்மையார் சசிகலா அவர்களை, திரு ஓபிஎஸ் அவர்களையும் சரி, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லோரையும் ஒரு சவாலாகத்தான், நிச்சயமாக ஒரு சவாலாகத்தான் பார்க்கிறார். ஒருவேளை இவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்தால் தன்னுடைய இருப்பே என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு அச்சம் அவருக்கு என்றுமே இருக்கிறது. அதனால்தான் அவர் தொடர்ந்து 2021 தேர்தலில் தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்திய தேர்தலில் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியும் கூட திரு டிடிவி தினகரனை கூட்டணியில் கூட சேர்த்துக் கொள்ளாததற்கான காரணமும் அதேதான். 2026 வரக்கூடிய தேர்தலில் எல்லோரும் இணைந்து பயணித்தால் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று எல்லோரும் சொன்னாலும் கூட அதை ஏற்க மறுப்பதற்கான காரணமும் அதேதான். அவர் இந்த இணைவு இல்லை, ஒருவேளை கூட்டணியாக கூட சேர்ந்து பயணித்தால் கூட தன்னை பலவீனப்படுத்தி விடுமோ என்ற ஒரு சந்தேகமும் பயமும் அவருக்கு இருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் அவர் எப்படியாவது இவர்களை நீக்கிவிட வேண்டும் அல்லது இவர்களோடு தொடர்பே இருக்கக்கூடாது என்பதை முற்றிலுமாக முறித்துவிட வேண்டும் என்ற வெளிப்பாடு தான் இந்த திரு செங்கோட்டையன் அவர்களையும் சேர்ந்து நீக்குவதற்கான காரணம் அதுதான். ஒற்றுமை இல்லை, பிரிக்கப்பட்டவர்கள் இல்லை வெளியனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக அவர் சொல்வதற்கான வெளிப்பாடாகத்தான் இந்த கருத்தை நாம் பார்க்க முடியும். நேற்றைய தினம் பிற்பகல் 1 மணில அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. 28 மணி நேரம் கடந்துருச்சு. இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்ததை எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே அமித்ஷா நிதியமைச்சருடைய சந்திப்புக்கு பிறகுதான் அவர் இந்த ஒருங்கிணைப்பு இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்தாரு. இந்த ஒரு நாள்ல பின்னணியில் ஏதாவது நடந்ததா? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை ஒரு எல்லைக்கு மேல் அவர்களாலும் சரி, அமித்ஷாவாலோ அல்லது பாஜகவோட தேசிய தலைமையாலோ ஒரு கட்டத்திற்கு மேல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிய அளவுக்கு அவர் மிரட்டவும் முடியாது. அவர்கள் வற்புறுத்தலாம், நிர்பந்திக்கலாம், கூட்டணிக்கு விருப்பமே இல்லாமல் நிர்பந்தித்து கூட்டணியை உருவாக்கலாம். ஆனால் நீங்க இன்னொரு விஷயம், இதுல முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருவேளை இவர்கள்லாம் ஒன்றிணைந்து அதிமுக ஒன்றுபட்ட ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்து விட்டால் அது யாருக்கு பாதகமா முடியும்? எப்படியாவது திராவிட கட்சிகளுடைய இருதரப்பு அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இங்கு கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவிற்கு தான் அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக அமையும். அதனால ஒரு பிரிந்த ஒரு அதிமுக, பலவீனமான ஒரு அதிமுக இருப்பதுதான் பாஜகவினுடைய நீண்டகால செயல் திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். அதற்கு எதுவாக இருக்கக்கூடியது ஒரு பிரிந்த ஒரு பலவீனமான அதிமுக தான். அந்த நிலையில் மீண்டும் அதிமுக பலப்படுவது, இணைந்தவர்கள் எல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அம்மையார் சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்ஓ டிடிவியோ செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய வலுவான பழைய நிலைக்கு அதிமுக வருவது என்பதை பாஜகவும் விரும்பாது. ஏன்னா கழகங்கள் இல்லாத அதிமுக தமிழ்நாடு என்பதுதான் தங்களுடைய
அவருடைய நீண்டகால இலக்கு என்றுதான் 2019 வந்து திரு அமித்ஷா அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அந்த இலக்கை வந்து அடைவதற்காக அவர் முதலில் கையில் எடுத்ததுதான் 2017 அம்மையார் ஜெயலலிதா அவருடைய 2016 இறுதியில் டிசம்பரில் வந்து மரணத்திற்கு அப்புறம் அதிமுகவில் வந்து பிளவு வருவதற்கான முக்கிய காரணமாக இருந்தது பாஜக தான். பாஜகவுடைய உந்துதல்ல தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்ம யுத்தம் நடத்துகிறார். கட்சி பிளவை நோக்கி போகிறது, மீண்டும் இணைகிறது. அதில் ஒரு பகுதியாக டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா எல்லாம் வெளியேற்றப்படுகிறார். இதெல்லாம் நடப்பதுமே எல்லாமே இதுக்கு வந்து ஆர்கிடெக்டே வந்து பிஜேபி தான். அப்போ அவர்கள் வந்து ஒரு தங்கள் கட்சி தங்கள் மிகவும் பலவீனமாக ஒரு பெரிய சவாலாக அது வந்து உருவெடுக்க முடியாத ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியது வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா, கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் மாற்றி மாற்றி ஆறக்கூடிய கேரளாவில் கூட அவர்களால் தனித்து வந்து திருச்சூரில் ஒரு எம்பி சீட் வெற்றி பெற முடியுது. ஆனால் இங்கே ஒரு எம்எல்ஏ சீட்டு பெறுவதற்கு கூட நிச்சயமாக ஏதோ ஒரு திராவிட கட்சியினுடைய தயவு இல்லை ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்களோடு மேலேறி தான் சவாரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு வலுவான அதிமுக மீண்டும் உருவெடுக்கிறது வந்து பாஜகவினுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதில்லை. ஸோ அந்த விதத்தில் இவர்கள் மீண்டும் இணைத்து வைத்து இந்த கட்சியை பலப்படுத்துவது என்பதை பாஜகவே விரும்பாது. ஒரு தற்காலிகமாக ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடு, ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக கூட்டணியாக முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சில முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்க முயற்சி செய்திருக்க கூடும். ஆனால் அதை ஒரு எல்லையில் வந்து பாஜக அவருடைய நலனுக்கு எதிராக அதிமுக பெரிய அளவிற்கு வலுப்பெறுவதை அவர்களும் விரும்ப மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.